யுக்தா என்டர்டைன்மெண்ட்ஸ் லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை இந்த நிகழ்ச்சிகள் அழைத்து செல்லும் நான் உங்கள் டேனி. இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒருவரை இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேரோட ஒரு சின்ன ஒரு டாக் பண்ண போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, ஆக்குவாய் டீம் வந்திருக்கிறாங்க. இங்கே we have Aakuvaai, எங்களோட ஃபீமேல் லீட் Kiru is here, and then hero is here, JP, and எங்களோட செகண்ட் ஹீரோ is here, செந்தில். வணக்கம் எல்லாருக்கும். And we have our villain here, Dan. Right. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? Great. நல்லா இருக்கோம். Good. Okay, good. So we'll start with எங்களோட ஃபீமேல் லீட் கிரு. கிரு, எப்படி உங்களோட பேரை ஃபுல்லாக சொல்லணுங்க? Kirunthuja. கிருந்தியா, ஆக்குவாய் என்ற திரைப்படத்தில் வந்து நீங்கள் ஒரு மெயின் கேரக்டரை செலக்ட் பண்ணி அந்த கேரக்டரை கேரி பண்ணி நடிச்சுக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமா, இல்லாட்டி இதுக்கு மேலே வேறு ஃபீச்சர் ஒன்று செஞ்சுக்கிறேன், இதுக்கு மேலே ஃபீச்சர் ஃபிலிமை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு இதில் ஆக்ட் பண்ணிக்கிறேங்க சில விஷயத்த மக்களுக்காக? Sure. I started with ஒரு டிவி சேனல்ல லைவ் ஷோ செஞ்சிருந்தேன், ஒரு கேம் ஷோ. That's how I started. And then அதோட MC செய்யறது, and then I started my YouTube channel. So அதில் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு, and stage dramas, and then Kaappaai was the first feature film. And then I also heard about that you did I don't know if you can. Yes, we can talk about it. Right? Okay. So you did a movie in Hollywood as well. So would you like to share something with us? Sure. I can't share too many details, unfortunately. Yeah. But it is a feature film. It was shot in Hollywood, and they are at the fall release of it. So 2025 fall. Okay. Yes. So we are not interviewing our local artist here. We are interviewing a Hollywood artist here. So and JP. So JP Nanam, Aakuvaai was in the first movie. We already worked together on another film as well. So JP, apart from acting, நீங்கள் இந்த கலைத்துறையில் வந்து வேறு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ரேடியோ ஜாக்கியாக ஒரு ரேடியோவில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ரேடியோ மூலமாக தான் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அது மூலமாக அரங்காடல் இங்கே, அதாவது டொரண்டோவில் அடிக்கடி நடக்கிற ஒரு நாடக விழா, அதில் ஒரு நாடகத்தில் வந்து நடிக்கக்கூடிய மாதிரி, அதுலேயும் ஸ்டேஜ் ட்ராமா, அதுலேயும் கிருவோட தான் சேர்ந்து வச்சது. அதான் இங்கே செஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ராமா, அதுவும் அவரோட தான். இதே ஸ்டோரி தானே? இல்லை, அது வேற இன்னொரு ட்ராமா ஆக்சுவலி. ஸோ அது செஞ்சு அதுக்கு பிறகுதான் ஒரு ரீச் கிடைச்சது. அந்த ட்ராமா மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தேன்னு சொல்லலாம். ஆர்ஜின்னு சொன்னாலும் ஆர்ஜி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலே ஆர்ஜின்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு துருப்புச்சீட்டுன்னு சொல்லலாம், ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கான்டாக்ட் கிடைச்சது. பிறகு வேற ஒரு ட்ராமாக்கள்லையும் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அப்போ அது மூலமாக மூவிஸ்லையும் சான்ஸ் கிடைச்சது. ஒருத்தி மூலமாக திரைகளுக்கு அறிமுகமான சுதாரணி இயக்கத்தில். ஸோ அவருக்கு நன்றி சொல்கிறேன் இப்போ. ஸோ அதுக்கு பிறகு ஒருத்தி பார்ட் 2 அதோட உங்களோட சேர்ந்து அடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன். எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதுன்னா, ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகும்போது, சண்டே படம் ரிலீஸ் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் மூவில செகண்ட் மூவி ரிலீஸ் ஆகும்போது என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தது நீங்களா தான்? ரேடியோல இன்டர்வியூக்கு வந்து நீங்க தமிழ் FM, ரைட்? வண்ண தமிழ் FM, அதுல இன்டர்வியூ எடுத்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்களோட பல என்ன சொல்றது, ஒரு மூத்த கலைஞர் இருக்கிறாருங்க. செந்தில் அண்ணா, செந்தில். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்குவாய் உங்களோட ஃபீச்சர் ஃபிலிம், பட் அதுக்கு முதல்ல நீங்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் செஞ்சிருக்கிறீங்க. ஸோ உங்களோட கலை பயணம் என்னமா இருக்குன்னு மக்களோட பகிர்ந்து கொள்ளலாம். 90களின் இறுதி பகுதியில் 96 to 98 I did a film and television production. கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சுட்டு 98 இந்தியா போனேன். இயக்குனர் ஆகணுன்றது தான் என்னுடைய பெரிய கனவாக இருந்தது அந்த நேரத்தில். அதற்கான முயற்சிகள் எடுத்தேன். ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டேன், அது நமக்கு சரியாக வராது, ஒரு வருமானத்துக்குரிய தொழிலாக இருக்காதுன்ற போது மீண்டும் கடா வந்து விட்டேன். வந்து என்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணி வேறு வேலையில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கும்போது கேபி நாத் ஒரு குறும்படம் ஒன்று தயாரித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ரெட் விண்டர் என்று அவர் எனக்கு ஒரு கதாபாத்திரம் தந்திருந்தார். இந்த கதாபாத்திரம் தான்
அதில் ஒரு சைக்கோ கதாபாத்திரம். அந்த நேரத்தில் அது மிக மிக நல்லதாக செய்ததாக எல்லாரும் பாராட்டியப்பட்ட ஒரு கதாபாத்திரம் ரெட் விண்டரில். அதன் மூலம் அது 2004 என்று நினைக்கிறேன், 20 வருஷம் மூத்த கலைஞர். அவன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னவர். எதுவும் பார்க்கும்போது எனக்கு மூத்த கலைஞர் தான், முக்கியமாக மூத்த கலைஞர் தான். 20 வருடம் கழித்து கேபி நாத் மதியண்ணா மூலம் சொல்லி மதியண்ணா கேட்டார் இந்த படத்தில் கதை நடிக்கிறதுக்கு. யாரும் அது அந்தபடியாக நிச்சயமாக ஒத்துக்கொண்டு இந்த படத்தில் நடித்தார். இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னீங்க. இந்தியாவில் இயக்குனரோட ஆர்வமா இந்தியாவில் என்ன ஒரு வருமானம் இல்லைன்றது மாதிரி இந்தியாவில் வந்து படங்கள் இப்போ இருக்கிற டிரெக்டர் வந்து தேவ் மேக்கிங் என்ன சொல்றது ஒரு ரிமோட் மணியை மேக் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு அங்க நிலைச்சு நின்று நீங்க எதிர்பார்த்து போன விஷயத்தை செய்ய முடியாம காரணம் எதுவா இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் மணி? என்னுடைய வாழ்வாதாரம் இங்க ஒரு சொகுசான வாழ்வியலுக்கு வாழ்ந்துட்டு நான் அங்கு போகும்போது என்னுடைய வாழ்வாதாரம் குறைக்கப்படும். அது என்று சொன்னா அங்க அன்றாட வாழ்வியலுக்குள்ள போகணும், அது எனக்கு உடம்பட்டதா இருக்கு. என்னத்துக்கு நான் கஷ்டப்படணும், இங்க நான் நல்லபடியா வாழ்ந்துன்றதுக்கான திருப்பி அங்க போய் நான் அடிமட்டத்துல இருந்து வருவோமா அப்படி நினைக்கும் போது பார்த்தேன் எனக்கு சரியா படையில. சரி, அங்க இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இயக்குனராக வந்திருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான நான் பால்மேந்திராவை சந்திக்க போகும்போது என்ன அப்படியே வாசல்ல வழிமறித்தவர் இப்பொழுது பிரபல இயக்குனர் வெற்றிமாறன். அப்ப நீங்களும் ஒரு வெற்றிமாறன் வந்திருக்க வேண்டியீங்க. இப்ப இங்க வந்து இதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப சொல்லி ஒரு முயற்சி செய்திருக்கலாம். கிரு, இந்த ஆக்வாகாபாய் திரைப்படத்துக்கு உங்களோட மதிவாசன் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார், தயாரித்து இயக்கி இருக்கிறார். உங்களை வந்து எப்படி இந்த கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தார்? அந்த கதாபாத்திரம் கேட்கும் போது நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பிளஸ் வந்து இந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களால எவ்வளவு தூரம் அதை பெர்ஃபெக்டா கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது? இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு கனபே இந்த ஃபீட்பேக் வந்து தட் எவ்ரிபடி சேயிங் தட் யூ டிட் அமேசிங் ஜாப். ஸோ அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த கதை உதவியா இருந்ததா, இல்லாட்டி இயக்குனர் உதவியா இருந்தாரா, இல்லாட்டிக்கு இங்க எங்களோட கமிட்டில நடக்கிற விஷயங்கள் நீங்க அதை அடாப்ட் பண்ணி சொன்னீங்க, என்ன மாதிரி அந்த இதை உங்களோட வழியை கொண்டு முடிஞ்சது? I think it's a little bit of everything for sure. And நான் வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கிறேன், ஆக்டிங்ல நிறைய கோர்சஸ் செஞ்சிருக்கேன். ஸோ I think definitely that has helped a lot. And அவர் வந்து கதை சொல்லும்போது he really describes the character, and then we did a lot of rehearsals as well. Over rehearsal he has corrected us so much, and he gives us a lot of freedom as well. And அவர் நிறைய ஹெல்ப் பண்ணும்போது it was a lot helpful to bring out the character better. Okay. So what was the first question you asked? The first question, அவர் எப்படி உங்களை இந்த Oh yes, அது the funny story actually. அவர் வந்து இதுக்கு ஹீரோயின் தேடி கொண்டிருக்கும்போது he talked to my sister. Right. And they know each other for a very long time, and he said, "Oh, I'm looking for a heroine. Do you know anyone?" And she's like, "Oh, my sister is an actor." And he just booked me. I'm like, uncle, நீங்க எனக்கு ஆடிஷன் செய்ய வேணாமா, நான் பார்க்க வேணாமா, அவர் நான் நடிக்கிறேன்னே தெரியாது. But he chose me, and then அது பிறகுதான் he saw all my work and my YouTube and everything, and then he's like, "Oh yeah, this is good." And thankfully he trusted me with the character. அவர் சொன்ன உங்களுக்கு அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் அந்த கேரக்டரை நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து நடிச்சதுக்கும் அப்புறம் உங்களோட செல்ஃபை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அடிக்க அதை எப்படி உங்களை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது? லைக் நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பட் உங்களோட செல்ஃப் நாங்கள் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது we have a different feel than everyone else. Right. So உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்தது? Definitely very different. நடிக்கும்போது like you சின்ன கட்டமா செஞ்சு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. So அதுல ஃபுல்லா எமோஷன் வெளியில வராது. But then once you put it on screen with the lighting and the music and எல்லாம் சேர்ந்து வரும்போது it's a whole different character. So it was a very different experience even for me watching. Okay. So do you think you did you fulfill that character? I hope so. Okay. So I think we should have talked about this before the movie release. So after the movie release, we're talking about this. So everybody already know what you did, right? So அப்படி கதைக்கும் போது அதே விஷயம் JP, I'm gonna ask you the same question உங்கள்ட்ட. So எப்படி உங்களை வந்து அவர் இந்த கதாபாத்திரத்தை தேர்வு செஞ்சாங்க?
இது தற்செயலா இல்லாட்டி இன்டென்ஷனா தெரியல. நான் நடிச்ச 2 படம் சரி, இந்த படம் சரி ஃபீமேல் ஓரியன்டட் ஃபீமேல் லீடா தான். அதுக்கு டேலம் மிராண்டால என்னத்தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு. அது மாதிரி. ஸோ அவர் சொன்ன விஷயம் இந்த கேரக்டரை அவர் டிசைன் பண்ணும்போது என்ன மனசுல வச்சு செஞ்சாருன்னு சொன்னார். கேரக்டருக்கு என்ன மாதிரின்றது தான் கிட்டத்தட்ட 40 வயசு என்று சொன்னார். யோசிச்சேன். ஓகே 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 அமைகிறதெல்லாம் கிட்டத்தட்ட இப்படி அமையுது. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் அண்டு முதல்ல ஒரு விஷயம் கொண்டு வந்ததால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த இதான் ஆனஸ்ட்லி. இப்போ மற்ற இதுக்கு முதல்ல நடிச்ச இப்போ ஒருத்தி படத்துல வந்து நாங்க அந்த ஓரளவு பேசிக் ஸ்டோரி தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நாங்க படத்துல தான் நாங்க ஆன் த ஸ்பாட்ல நாங்க டெவலப் பண்ணது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. பட் இதுல கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் போடுறதுக்கு ஈஸியா இருந்தது. ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அட்லீஸ்ட் டயலாக் தெரியும். ஏன்டா நாங்க டிராமால நிறைய செஞ்சதால, இப்போ டிராமால வந்து நாங்க இப்போ ஒரு ஸ்டேஜ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ரிஹர்சல் போவோம். எக்ஸாக்ட்லி எனக்கு கொஞ்சம் பாடமாக்குறது கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ அதனால டயலாக்ஸல் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்ததால ஓகே என்னபடியா நாங்க ஒரு சின்ன ஒரு இதான் இப்ப அந்த டைம்ல ஒரு இந்த சீன்ல இதான் நடக்க போகுது இல்ல நீங்க எப்படி கொண்டு வரணும்னு சொல்றதை விட ஏற்கனவே அந்த ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வேரியேஷனை கொஞ்சம் நாங்க கொண்டு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு பிறகு அதை இயக்குனர் வந்து டிரெக்டரை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி சொல்லுவார். ஸோ அது ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். அது மாதிரி இப்ப அவர் உங்களோட டைரக்டர் வந்து எதிர்பார்த்த அந்த உங்களை சூஸ் பண்ணி உங்களை நினைச்சு அந்த எழுதப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை உங்களோட ஃபுல்ஃபில் பண்ணி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இப்ப அவர் சொல்லும் போது இருந்ததும் உங்களோட செல்ஃபை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போதும் நீங்க நினைச்சீங்களா ஐ ஹேவ் ஃபுல்ஃபில் தட் கேரக்டர் வந்து அவர் இதை ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது யோசிச்சேன் இது நமக்கு வருமானம். படத்துல வாய்க்கல ஓரளவு ஜஸ்ட் பண்ணு சொல்லலாம். ஏன்டா அவர் நிறைய விஷயங்கள் என்ன டோன் டவுன் பண்ணவர். அதான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கேட்கறது தான் மோஸ்ட்லி வரும். அப்ப அது நிறைய நேரங்கள்ல வந்து விளங்காது. இப்ப இன்கேஸ் அதோட இது லைவ் ரெக்கார்டிங் வேற ரைட். இப்ப டப்பிங் என்ற பரவாயில்ல அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த லைவ் ரெக்கார்டிங் வேற. அப்ப கொஞ்சம் அவர் முதலே சொன்ன விஷயம் நீங்க கண்ணம் கொண்டும் ஃபாஸ்டா கதைக்கூடாது. எல்லாமே நிதானமா தான் கதைக்கிறோம் உண்டு. அப்ப கொஞ்சம் எனக்கு விளங்கிச்சு அது நிதானமா கதை கேட்கல. இந்த கேரக்டர் கொஞ்சம் நிதானமா டைம் எடுத்து கேட்கறதுக்கு வந்து அது ஆப்டா இருக்கு. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க படத்தை பார்த்துட்டு? இப்போ ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துருப்பாங்க, வைஃப் பார்த்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் தேர் ஃபீட்பேக்? அதான் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிடணும். அதுக்கு மேல இருந்து சொல்லிக்கல. அதான் இப்ப ஒரு அந்த கதைக்கு நாங்க எந்த ரேஞ்சில் நாங்கள் எங்களுக்கு நடிப்பு கொடுக்கணுமோ அந்த இதுல கொடுத்தோம். அதான் பிரச்சனை. இப்ப நாங்க நல்லா நடிச்சோம்னு காட்டணும்ன்றக்காண்டி அப்படி போன மாட்டேன். சில நேரங்கள்ல அது அந்த படத்துல அந்த டோனை தாண்டி சில நேரங்கள்ல போயிடும். அப்ப அந்த டோனுக்கு என்ன மாதிரி நடிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்த மாட்டேன். ஸ்டேஜ் டிராமாக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அது நிறைய இருக்கு. அது ஸ்டேஜ் அது முழுக்க எங்கட தான். அது நாங்க இங்க என்ன ஒரு கண்ட்ரோல் இருந்தாலும் கூட அது முழுக்க எங்கட வாய்ஸ் ரைஸ் பண்றதாகட்டும் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கு. ஏன்டா முன்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கும் தெரியணும் பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கும் தெரியணும் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்ப அதுல வந்து எல்லாமே எக்ஸாஜரேட்டா இருக்கும். வாய்ஸ்ல இருந்து எல்லாமே இதா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம். ஆனா படம் பண்ண வர கேட்கல ஒரு 4:3 அந்த ரேஷியோக்குள்ள எங்கட போன் தெரிய போகுது. ஸோ எங்கட அசைவுலா இருக்கட்டும் டயலாக் இருக்கட்டும் டோன் பாக்குறது திரும்புறது லைட்டிங் அது இதுல எங்க தெரியும் நாங்க ஒரு ஸ்பாட் ஒன்றும் மார்க் பண்ணி அந்த அதுக்குள்ளேயே போயிட்டு எல்லாமே லிமிட் கேட்கல. கொஞ்சம் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து எல்லாமே சரி வராது. 2-3 டேக் எடுத்தா தான் அது சரியா சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்டேஜ் டிராமா வந்து இட்ஸ் இன் யுவர் கண்ட்ரோல். பட் மூவி வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு மட்டும்தான் இட்ஸ் அந்த ஒரு டைரக்டருடைய ஒரு ப்ரொடியூசருடைய மூவி ஒன்ஸ் இஸ் ஃபினிஷ் பண்ணி அது ஸ்கிரீனுக்கு வந்துட்டுன்னா அது வந்து மக்களுடைய மக்கள்லாம் டிசைட் பண்ணுவாங்க என்ன யார் என்னத்தை கண்ட்ரோல் பண்ண ரைட். ஸோ உங்களோட ஐ வாண்ட் ஆஸ்க் தி சேம் क्वेश्चन ரைட். இப்போ உங்களோட டைரக்டர் அதாவது மதிவாசன் வந்து எந்த இதை வச்சு உங்களை இந்த கேரக்டருக்கு வந்து நீங்க பொருத்தமா இருப்பீங்க செலக்ட் பண்ணியிருக்காரு? மெச்சூரிட்டியை தான் சொல்லுவேன். மெச்சூரிட்டி என்னன்னு சொன்னால் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முழுமையான மெச்சூரிட்டி வேணும். ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று கொடுக்கணும். இந்த 4 கதாபாத்திரத்தில் முக்கியமாக ஒரு எமோஷனல் கேரக்டரை பாஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரம் என்னுடைய தான் சொல்லுவேன். கிரு மிக ஒரு ஹெவியான கேரக்டர் செய்தது. அங்கால ஒரு காதல் அங்கால ஒரு வில்லத்தனம் பண்ணும்போது ஒரு எமோஷனலாக ஒரு சில ஃபீலிங்ஸை
கடத்தக்கூடிய ஸ்க்ரீனுக்கு சான்ஸ் தந்ததுன்னு சொன்னால் என்னுடைய கதாபாத்திரம். ஐ திங்க் மதியன்னே அதைத்தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர். ஸோ அப்போ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் நினைக்கிறேன் யூ ஹேவ் ஃபுல்ஃபில் தட் அந்த அப்படி முழுமையாக சொல்ல இயலாது. என்னோட சினிமாவில் நாங்கள் நடிக்கிறது நினைச்ச ஒன்று செய்வோம், பட் அது வந்து 100% நாங்கள் டெலிவர் ஆக ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அது நாங்கள் நினைச்சது மாதிரி நாங்கள் டெலிவர் பண்ண இயலாது. பட் ஆச்சரியம் கூடுதலான ஆடியன்ஸ் பார்த்தவ கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணவ. அப்போ ஓகே ஏதோ we did something. I think you did great. Yeah, we did something. அன்னைக்கு கருவன் நாம சொன்னாரு, he appreciated single scene only, but it shows நாங்கள் ஏதோ டெலிவர் பண்ணியிருக்கோம். I remember that too. அந்த உதட்ட கடிச்சிட்டு ஏதோ right. அது அப்ரிஷியேட் அப்படி நினைக்கும் போது ஓகே நாங்கள் செய்தது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு, ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகியிருக்காங்கன்னும் போது இட்ஸ் a good thing. இப்போ நீங்கள் ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து ஸோ I'm sure you have a kid. ஸோ இப்போ உங்களுக்கு கிட் அதை பார்த்த போது what's their expression? கிட்ஸ் பார்க்கும்போது அது அப்படி அவங்க சினிமா அந்த ஆர்வமா சொல்ல மாட்டாங்க, அப்பா டிட் சம்திங்ன்ட்டு போயிடுவாங்க. பட் இட்ஸ் a more like a mature audience theme, right? அவங்களுக்கு தான் இது நாங்க செய்தது ஒரு குறிப்பிட்ட இது விளங்கும். கிட்ஸுக்கு they won't understand, right? Unless you did something related to their content. So இப்போ இந்த 3 பேரும் படத்துல இருக்கீங்க. So what's your characters in the movie? I know, but I want the audience to know that too. So why don't you just let them know like who இப்போ யாரு இல்ல நீங்களே சொல்லுங்க யாருக்கு யாருன்னு சொல்லி வந்து you know what I mean? So this is going to be terrible. It's basically like a love triangle, love square, and that's what we're basically all connected here. I was married to him, but I fell in love with him, but then he tries to get the girl, so எல்லாருமே connected. Everybody's connected somehow. So what's your character name in the film? Siva. And you are, I think, Bhavani and Ashok. See, I forgot already. And Dr. Sri. Dr. Sri, right. இப்போ நீங்க சொல்லுங்க, எல்லாரும் நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னா நீங்க அதை கேட்டு அதே கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். உங்களை சூஸ் பண்ணும்போது இதே விஷயம் தான் அவன் உங்களோட டைரக்டர் உங்களோட டைரக்டர் சொல்றாரு. எங்க டைரக்டர் இன்டர்வியூ பண்ணும்போது I got the same problem. அவர் எல்லாரும் நான் கேள்வி எனக்கு கேட்டு முடியாது, அவர் திருப்பி என்னோட கேள்வி கேட்டார். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தனர், தம்பி இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நீ இன்டர்வியூ எடுத்த மாதிரி பாக்குற, இன்னும் அவர் இன்டர்வியூ எடுத்த மாதிரி இருக்கு. It's a conversation. So yeah, it's the same thing. இப்போ என்னன்னா இப்போ மதியம் வந்து one day he called. Actually he got a reference from Orthi to PSR, right? So அவர் சொல்லித்தான் he called me, and then call பண்ணி கேட்ட இடத்துல I went to meet him at the Morton. So pretty sure he met எல்லாரும் Morton. So அதில் மீட் பண்ணி கேட்குறேன், உங்களோட கேரக்டர்னு சொன்னவர் எந்த கேரக்டர்னு சொன்னவர், and then he said that he already chose you, but then chose அந்த உங்களை செலக்ட் பண்ணி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான், பிகாஸ் ஐ திங்க் நீங்க அந்த மாதிரி பண்ற பர்டிகுலர் டைம், so he wasn't too sure when நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. So but I told him whether JP and the character say that idea, but I wanted that Dr. Sri character because I think அது எனக்கு செட் ஆகும்னு நினைச்சேன். That's how we picked it, and then I think we did it good. We all did it good. Yeah, all did it actually. Yeah. Okay. எஸ்பெஷலி அந்த அதில் ஒரு போஸ்ட் பண்ணி ஒரு டேர்ன் அரவுண்ட் செய்வீங்க, ஒரு டர்ன் அரவுண்ட் அடிப்பீங்க ஒரு சீனில் ஹோல்வேல at the hospital. You took a pause. அதில் ஒரு டைம் ஒன்று கொடுத்து திரும்புவீங்க. It's a good scene. That was a good scene. Background score ஓட நல்லா இருக்கு. Background score. போகும்போது பார்த்துக்கிட்டு you give a stare look and give a pause, then you turn around, and அது ஒரு very impactful image. பாக்குற ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இவர் மைண்ட்ல என்ன ஓடுன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப இதுல ஒரு கேரக்டர்ல இருந்து ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆனது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி. இப்ப நாங்க பார்க்காத இப்ப நாங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் I don't know if even Mariana himself அவர் ரெக்கக்னைஸ் பண்ணாத தெரியல. அந்த கேரக்டர் எழுதும்போது இந்த கேரக்டரை பார்த்த ஒரு ஆள் சொன்னவர், உங்க கேரக்டர் வந்து ஒரு வில்லனா இல்லாட்டிக்கு ஒரு try to save her from you என்ற கேரக்டரா or try to help her in somehow என்ற ஒரு கேரக்டரா and we didn't know until the end. But I don't know if he has heard that.
கிட்டத்தட்ட அது பார்க்குற ஆட்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கும். அதான் கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது அதான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் டு பிகின். நான் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த கேரக்டர் நான் பிரியமுடன் விஜயோட தான் பார்த்தேன். பிரியமுடன் விஜய் வந்து ஒரு டர்ன் That's true. ஓவர் That's true. Yeah. Right. Because he's crazy in love with her. அதற்காண்டி அவர் வில்லனா மாறுறார். So it's the same thing. சேம் கான்செப்ட். நான் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அப்படித்தான் நான் நினைச்சேன். ஓகே, இந்த கேரக்டர் இப்படித்தான் ட்ராவல் பண்ணுவேன். நீங்க ஸ்கிரிப்டை படிக்கும்போது நீங்க யோசிச்சிருக்கீங்க. Do you like playing villain or hero? Well, I like either character, but then எந்த கேரக்டர் இருந்தாலும் எனக்கு அந்த என்ன சொல்றது ஒரு ஆக்டிங் இது இருக்கிற கேரக்டர் செலக்ட் பண்றது doesn't matter. It's villain or hero or even a supporting role doesn't really matter. அது விஷயம் இல்லை. Even I don't know if I should share that information, but then even acting as a like a female character also yeah. I know what it is. So yeah, it's all about acting, right? It's nothing to do with our personal life, right? So yeah. So JP, நீங்க வந்து இப்போ ஆர்ஜியா இருந்து ஸ்டேஜ் ட்ராமா போய் சினிமாக்குள்ள வந்து இந்த ட்ராவலிங் வந்து how do you feel? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? How like it doesn't make you feel good, or do you think you want to do more, or you think this is not something is for you? நீ பாட்டு நினைக்கிறீங்க, you want to travel with it at least you know. I know we all have our personal life. We live in Canada இருக்கிறோம். So எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கு, ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது what's your plan? கனடாக்கு வரும்போது நான் ஒன்றும் உண்மையிலே எதிர்பார்க்கல இப்படி மீடியாக்கில் வருவேன். வேறு இடங்களில் இருந்திருக்கிறேன். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வேறு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதால நான் எல்லாம் நினச்சி பார்க்கல இப்படி மீடியாக்கில் போகிறேன். என்ன முந்தி இருந்தே ஒரு சின்ன ஆசை. ஓகே, ஸ்கூல் டேஸில் ட்ராமா அதில் செஞ்சதால அதோட படம் பார்க்குறான்ட்டு நல்ல விருப்பம். ஓகே, எனக்கு என்டர்டெயின் பண்ணுற விஷயம் மட்டும் அது படம் மட்டும்தான். அப்போ சரி, ஓகே, அப்போ அதில் இருந்தால் என்னன்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் அதுக்கான என்ன ஸ்கோப் என்ன அப்படி வரப்போன்றதால பெருசாக இருக்கு அதுக்கான எஃபர்ட் ஒன்றுமே போடல. பட் ரேடியோவில் ஒரு சின்ன ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சி, அதுவும் ஒரு தற்செயலாக சும்மா ஒரு ஒர்க் பிளேஸில் லஞ்ச் ரூம்ல இருந்து ஒரு நியூஸை வாசிச்சு இருந்தேன். அப்போ கோவக்க ஒருத்தர் அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸுக்காக அவர் சொன்னார், ஓகே வாய்ஸ் நல்லாக்கே நீங்கள் ஆர்ஜியா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். எனக்கு என்ன சொன்னால் எனக்கு தெரியாது ஆர்ஜி நான் அப்படின்றது இல்லை, ஜஸ்ட் ஓகே மேபி வாய்ஸ் சரியாக இருக்கலாம், அப்போ வேண்டாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவர் ஒரு ரேடியோ அகாடமி வண்ணத்தமிழுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே வாய்ஸ் டெஸ்ட் செஞ்சது ஓகேன்னு சொன்னாங்க. பட் ஓகே அவ்வளோதான் யோசிச்சு. இது தொடர்ந்து சினிமாவில் இருக்கு ட்ராவல் பண்ண போறீங்களா இல்லாட்டி என்ன பிளான், உங்களோட ஃபியூச்சர் பிளான்? அதான் அங்கதான் வரேன். ஸோ அதான் அப்படி ஆர்ஜேல இருந்து நான் ஆக்டிங் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா எல்லாம் நடிப்பேன் எதிர்பார்க்கல. அப்புறம் ஸ்டேஜ் ட்ராமால இருந்து படத்துக்கு ஒரு அப்படி எதிர்பார்க்கல. ஸோ எல்லாமே தற்சமயம், நான் எதுவுமே தேடி போகல, எல்லாம் தற்சமயமா நடந்து வருது. ஸோ அடுத்து நடக்க வந்து எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கு. ஓகே, இனிமே நடிக்கும் போதுண்டா கொஞ்சம் சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருக்கலாம். பாத்துட்டு இருக்கான். So you had to tell them actually நீங்க ஃபீல் பண்ற உங்களோட பிளான சொல்ல வேண்டாம். நான் இதை கேட்கறதுக்கு ரீசன் இருக்கு. பிகாஸ் நான் இவரோட ஒன்று கேட்டேன், நான் உனக்கு நடிக்க தெரியும், அதுக்கு எனக்கு சொன்ன ஆன்சர் வேற இருக்குதான். இப்ப என்ன சொல்றது, இப்ப இருக்கிற என்னோட வேலையை அதுவும் கம்பேர் பண்ணிக்கல, கொஞ்சம் அதுக்கு டைம் அலோகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இது கொஞ்சம் இப்படி போய்க்கலாம், செய்யற டைமுக்கு வேர்த்தா இருக்கணும். இப்போ ரஷ்க்குள்ள போய் செய்யறோம், அந்த கிடைச்ச டைமுக்கு செய்யற டேக்குல வந்து சில நேரங்கள்ல அது எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்காது. அது வந்து அந்த விஷயம் எல்லாம் கடைசியில படத்துல வந்து அந்த இம்பாக்ட் கொடுக்கும். ரைட், ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு ஆளுடைய இதால வந்து அது இதா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே குளிர்ல காமிச்சதுக்கு ஒரு காரணம் தான். எந்த படம் கொஞ்சம் ஏர்லியா லைக் ஒரு ஸ்ப்ரிங்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சம்மர்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆல்மோஸ்ட் ஃபாலையும் தாண்டி விண்டருக்கு போயிட்டுது. ஸோ அது இது கைண்ட் ஆஃப் ரெண்டுலேருந்து ஒரு இம்பாக்ட் என்று சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்றேன். அதான் காரணம். ஸோ அதுக்காக கம்ப்ளீட்டா இல்லைன்னு இல்லை. பட் ஓகே, இந்த ஒரு ரீசனபிள் கேரக்டரா ஒரு சில விஷயம் வரும்போது செய்யலாம் நிச்சயமா. செந்தில், நீங்க வந்து டைரக்டரா அதுக்கான முயற்சி அதுக்கப்புறம் நீங்க எடுத்தது இல்லையா? இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். எழுதுறீங்க? ஸ்கிரிப்ட், பாடல் எல்லாம் எழுதுவேன். பட்
அது யாருக்கும் காட்டுறது காட்டினா தானே இல்லை. அதுக்கான உங்களுக்கு ஒரு பேஷனை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்கள் தேவை. அது எல்லா நேரத்திலும் எல்லார்ட்டையும் போய் சொல்லி கொண்டிருக்கீங்க. இப்போ இப்போ இப்போதான் இங்கே கொஞ்சம் இந்த இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பில்ட் ஆகுது. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஈஸியாக கிடைக்குது. அப்போ இப்போ ஓப்பனாக நான் கதைக்கலாம். பட் முன்னம் அப்படி இல்லை. இப்போ முன்ன கதைச்சா அது தேவையில்ல ஆணியையும் பிடுங்குறேன் இந்த மாதிரி. பட் ஸ்டில் ஐ லவ்ஸ் டு ரீட் ரைட். அப்போ அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பட் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணி ஓடி வச்சிருக்கீங்களா? ஷார்ட் ஃபிலிம்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாடல் எழுதி வச்சிருக்கிறேன். இப்படி நிறைய இருக்கு. பட் அது அது தேவைப்படான்னு தெரியாது. பட் அது உங்களுடைய பேஷனண்டா இருக்கும்போது அதை நீங்க எங்க ஆசைக்காண்டி நாங்கள் செய்துகிட்டே இருப்போம். இருக்கிறதா சில விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ணணும். இப்ப நீங்க இப்ப சொல்லும் வரைக்கும் தெரியாது ஒரு விஷயம் மட்டும் இருக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் யூஆர் பிசினஸ் பர்சன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூஆர் ஆக்டர். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்கிரிப்ட் ஒரு விஷயம், டைரக்ஷன் இது வரைக்குமே எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது அது என்ன சொன்னா அந்த அந்த காலகட்டம் அப்படித்தான் இருந்தது. அந்த டைம்ல ஒரு சில இயக்குநர்கள் இங்க இருந்தாங்க. அது அவ்வளவுதான். அதுக்கு அதை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. பட் ஐ டிட் ஸ்ரீலங்கா போய் ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் செய்தேன். அப்புறம் இங்கே ரோஜஸ் பாத்ரஸில் இப்போ இருக்கும் தெரியாது, லேக் ஷோடியில் ரோஜஸ் டிவி இருந்தது. ஓகே, அங்கே வாலண்டியர் ஒர்க் செய்தேன். சில அது எல்லாம் 98 to 2000 செய்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் இழுத்து மூடி வச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு. But then அதை உட்காரக்கூடாது. நீங்க வந்து you have to continue. பட் இருக்கிற விஷயத்த வந்து you share with other people. அட்லீஸ்ட் இப்போ நீங்க உங்களால அந்த படத்தை வெளியே கொண்டு இல்லாட்டி உங்களோட ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா இப்போ இன்னொரு டைரக்டரோ இல்லாட்டி ஒரு ப்ரொடியூசரோ அதை பார்த்து if they like it, even if it's short, right, they can ask you to do it, or they can even use your script. You became a script writer, so அது எது வேணும்னு தெரியாது, ரைட்? அப்ப நீங்க அதை வந்து ஷேர் பண்றது it's good. We should talk. And we need more in Canada. Not enough people. The main problem that we have here, like our industry, the main problem, so we have actors, actors இருக்காங்க, music directors இருக்காங்க, technical crew இருக்காங்க, even directors. We have good directors. What we have a problem? Script. A script writer தான் என்னோட biggest problem. So we need a script writers who can actually write a script they were supposed to be write. சும்மா எழுதுறது you guys know, right? So அப்படியான விஷயம் கூட இருக்குன்னு சொல்லிக்கல வந்து you should share with other people. அதுக்கான காலகட்டம் இப்பதான் உருவாகி definitely, because COVID வந்தது, கோவிடோட எல்லாம் ஷட் டவுன் ஆயிட்டது, everything went down, and then for some reasons, family life changes, economic changes, country நாட்டு நிலம் மாறுறது எல்லாம் மாறக்கு வந்து I know it's struggle, but I think like you said இப்போ வந்து அதுக்கான right time, so you should share with other people. So you're actress, host, event host, TV host. Apart from that, I heard that you're a director. Right? So why don't you share? I mean, YouTube channel நிறைய வீடியோஸ் செய்யறதால I also write scripts and I direct my own videos. படம் ஒன்றும் direct பண்ணதில்லை, but I've done short films. அதுலயும் நான் நினைச்சேன் நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, apart from acting? I think like acting better. எனக்கு direction பிடிக்கும். ஆனா அது நான் நினைச்ச மாதிரி வெரைட்டிக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எல்லாருக்கும் ஒவ்வொரு வே இருக்கு ஆக்ட் பண்றதுக்கு, right? So I have to figure out who's the right person for the characters, and அவங்களோட freedom கொடுக்கணும். I think I'm a little bit of a perfectionist. எனக்கு ஒரு specific thing இப்படிதான் வேணும்னா திருப்பி எடுத்துக்கொண்டு இருப்பேன். ஸோ அதை விட நானே நடிச்சுட்டு போயிடலாம். So I think I like acting better. So இப்போ நீங்க எழுதுற ஸ்கிரிப்ட் நீங்க டைரக்ட் பண்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் சொன்னீங்க, ரைட்? அதை வந்து நீங்க அந்த ஸ்டோரியோ ஸ்கிரிப்ட் எழுதும்போது
do you have always you in your mind, or you have someone else in your mind when you write? Mostly இப்ப எந்த சேனல் படியே நான் தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நடிச்சிருக்கேன். ஆனா like brother character or husband character அப்படி எல்லாம் வரும்போது I get it from other people. He does most of the roles. வெரைட்டி நான் தான் கொடுத்திருக்கேன் உனக்கு. வேரியேஷன் ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் production house. இப்ப இவர்ட்ட ஸ்கிரிப்ட் இருக்கிறபடியே நாங்க இனிமே collaborate பண்ணலாம் எல்லாம் ஃபுல்லா. Right. So, but you like acting better than that. So it's easier, right? It's easier. It's just a one job. Yeah, It's exactly. not multiple jobs. Direction right? is now in the last short film I was a director, actor, and basically I mean lighting, we had people, but I wanted like this specific lighting, I wanted this specific camera movement, so I felt like I wore so many hats, and it's very, very tough. Well, I think that's the part of the director's Yeah. So I know it's director, it's like everybody says that அது வந்து ஒரு couple and the couple and the captain Right. it's a director, so Right. not anything that goes wrong falls under him. Yeah. Even if the cameraman make a mistakes, it's going to fall under him, right? So it's a pretty tough role, because tough. I took that role on my upcoming film, and it's pretty tough. It's tough. But I had a big team. Nice. அவர் பெரிய நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சோடியா I was able to ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி I had assistant directors, like cameraman and assistant cameraman, like we were able to எல்லாம் தனித்தனியா வச்சதால வந்து Nice. was a little bit easy then இப்ப நீங்க சொன்னதோட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. And then அது நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிக்கிறதுன்னா அது இன்னும் கஷ்டம், because you can't even see what's going on behind you, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, right? So it's very tough. That's the biggest part, because இப்ப நீங்க சொல்லதான் அந்த விஷயத்தை I think we should talk about that, because இங்க வந்து we don't have a lot of producers இல்ல, a lot of kind of talents இருக்கு. நம்ம வந்து இப்ப இந்த படம் எடுக்கிற எல்லாரும் majority of people வந்து even ஒரு ஆக்டர் நடிக்க விரும்புனா தானே காசு போட்டு தான் அந்த படத்தை இருக்கும். ஒரு டைரக்டர் படம் எடுக்கணும்னா he has to invest his own money and do the film, because இந்த இண்டஸ்ட்ரி வளர இல்லைன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் வெரி டஃப், சரியான கஷ்டம் அது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட வேலை எல்லாத்தையும் விட்டு வந்து நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம், இந்த இப்ப நீங்க நடிச்ச படத்தை பற்றியில பொதுவா நான் கேட்கிறேன். வேலையில உங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் வைஸ் வந்து ஹவுஸ் தட் affecting or helping என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? we can share. I can start because YouTube was very small, right? அந்த பெரிய production இல்ல. So தொடங்கும் போது நிறைய beginners இருக்கு, நம்ம beginner cameraman, beginner actors, அவெல்லாம் ஒரு சான்ஸ்க்கு வெயிட் பண்ணும்போது எல்லாரும் ஃப்ரீயா செய்வேன். So it was easy. ஆனா கொஞ்சம் வளர்ந்து போகும்போது everyone expects money, and it's fairly right? Everyone needs to be paid for their time. So அந்த time it gets harder. அந்த time like okay எங்கட காசு போடுறது இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு ஆள் உங்களோட நம்பிக்கை வச்சு உங்களோட மேல காசு போட்டணும்னா அது ஈஸியா முடிச்சிடும். And I have scripts now, I can't do it because I don't know who's going to invest in that movie. அது கேட்கறதுக்கும் டைம்க்கும் இருக்கும். So அது அப்படியே வச்சிருக்கேன். I'm like I don't know what to do with it right now. But whose fault is the thing? You think it's our fault? I think our community's fault. The community's fault. Our community doesn't support this as much as it should. I think it should be supported. But the community has a saying, சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நாங்க ரெடியா இருக்கிறோம், you are not giving us a product that we can go and watch. Do you accept that? No. மெஜாரிட்டி என்ற ஒரு விஷயம் இருக்கு. நாங்க இப்ப ஒரு சரியா சினிமா சர்க்கிள் என்ற ஒரு இதுக்குள்ள பார்க்கும்போது அந்த தாட் வரும். இதே நீங்க கொஞ்சம் அதை விட்டு வெளியே போய் ஒரு பப்ளிக் ஸ்பாட்ல நீங்க ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ்லயோ நீங்க விசாரிச்சிங்கன்னா ஈவன் இப்போ இந்தியன் ஃபிலிம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனாலே தியேட்டர்ல போய் பார்க்குற அந்த மென்டாலிட்டியே வந்து எங்கட ஆட்களுக்கு வந்து குறைவு. அதாவது ஏன் இந்த 2 மணி தேலம் போய் அதுக்குள்ள போய் எடுத்து வரணும், அதை விட்டு வந்து ஓகே ஜஸ்ட் நாங்கள் வீட்டிலேயே பார்த்துடலாமே அந்த ஒரு ஐபிடில பார்த்துலாமே அந்த மென்டாலிட்டி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. மேபி அது அடுத்த ஜென்னில் வேணுமெண்டா அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது வேண்டா அதை கொஞ்சம் மாறலாம். மற்றபடி மோஸ்ட்லி இப்போ நான் பார்த்த வரைக்கும் சரி, இப்போ இங்கே பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பேஷனேட்டுக்காக தான், இட்ஸ் மோர் பேஷனேட்டட். இப்போ இங்கே சினிமான்னு பார்க்கல அப்படின்ற ஒரு திருப்திக்காக ஓகே நான் இந்த கிரியேஷனை வந்து இந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து நான் இப்படி வழிகாட்ட விரும்புகிறேன். ஸோ அதுக்கு ஐ வுட் லைக் டு புட் மை என்ன சொல்கிறது இன்புட் whatever effort எல்லாம் போட்டு ஜஸ்ட் இந்த பேஷன் பேசிக் தான். இதே பிஸ்னஸ் ஓரியன்டா மாறுறதுக்கு வந்து அதான் அது அடுத்த ஜென்ரேஷன் தான் நான் மாறணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எங்களுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இதான் போய்கொண்டிருக்கு. இது தப்புன்னு சொல்ல முடியாது. இந்தியா சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமான்றது திஸ் ஒன் ஆஃப் தியர் கல்ச்சர். அது ஓகே திஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் என்ற ரேஞ்சில் நிறைய பார்க்கணும்.
அட்லீஸ்ட் இப்போ ஒரு வீக்கெண்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் ஃபேமிலி வந்து வீக்ல ஒரு நாள் போய் தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம் என்ற ஒரு மென்டாலிட்டி தான் நாங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்து இருக்கு. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா குடும்பமா போறாண்டா ஓகே ஒன்லி பிக் ஹீரோஸ் படத்துக்கு விஜய் படம் பண்ணா தான் நீங்க பார்க்கலாம் ஒரு ஃபுல் ஃபேமிலி போற அளவுக்கு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். கணக்கு போய் நிச்சயம் படத்துல அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறினா தான் சினிமாவுக்கு போய் படம் பார்க்கணும் என்ற ஒரு மென்டாலிட்டி வரும்போது தான் அதுக்கு பிறகு இது ஒரு பிசினஸா பாக்குற எந்த ஒரு இது வரும். appreciated art and ஒரு appreciation இல்ல அதுல. I think people just look at like the கூத்தாடி அந்த மாதிரி ஒரு words யூஸ் பண்ணும்போது they don't appreciate the art. அதுல எவ்வளவு work போறது எவ்வளவு time போறதுன்னு அதெல்லாம் யோசிக்கிறே இல்ல கடாக்கள். That's a problem. I think they don't know that. Yeah. So we can't really blame them too. I get it. Because இப்ப நாங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம் இவ்வளவு பேர் because the பார்க்குற ஆடியன்ஸ் வந்து எங்க 4 பேர் தான் கண்ணுக்கு தெரியும். But there's a lot of people working behind that. So they don't know that. So even if இதுல கூட we can make mistakes. இப்ப நான் கேள்வி இருக்கும்போது மாறி கேட்கலாம், ஆன்சர் போது மாறி சொல்லலாம். ஸோ பார்க்குற வந்து என்ன சொல்லலாம், ஓகே அவன் என்ன சொல்றான், அவன் என்ன கதைக்கிறான், அதுதான் சொல்ல போறேன். அதுக்கு ரீசன் வந்து that's what they are seeing. ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இங்கே ப்ரொடக்ஷனை வந்துட்டு பாருங்கன்னு சொல்லி காட்டவும் வேணாம். you know what I mean? ஸோ அப்படி இருக்கீங்க அப்படி. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னத்தை வந்து நாங்கள் திருத்தணுமா இல்லாட்டி என்னத்தை நாங்கள் அடுத்ததா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்களோட ஆடியன்ஸை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு? I think time is running out எங்களுக்கு. மூவி இண்டஸ்ட்ரி ஓவரால் எக்ஸாக்ட்லி கோயிங் டவுன். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் லைன் இஸ் நாட் மீரிங். எங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் இனியே கேட்சப் பண்ணி அதுக்கு வாரத்துக்கு இடையில மூவி இண்டஸ்ட்ரி இஸ் கான். அது இந்தியாவாக இருக்கட்டும் ஹாலிவுட்டாக இருக்கட்டும் சரி. I don't know if you born before 90s and உங்களுக்கு தெரியும் எங்களோட ஹோல் ஹாபியே என்டர்டைன்மெண்ட்டே மூவி தான். இப்போ அது இல்லை. அது இப்போ பிறக்கிற கிட்ஸுக்கு மூவி என்றாலே என்னென்னு தெரியாது. So movie industry is slowly dying and we trying to catch up. We didn't even start yet. நாங்கள் இன்னும் தொடங்கவே இல்லை. எங்களோட தமிழ் ஆக்கள் தொடங்கின இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நாட் even one person we made a move. அப்போ நீ ஸ்டார்ட் பண்ணி அதை கேட்சப் பண்ணுறதுக்கு இடையில மூவி இண்டஸ்ட்ரி will be எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் டன். இந்தியாவில் இப்போ தியேட்டருக்கு போகிற சனம் இல்லை. இந்தியாவில் எல்லாம் ஓடிடியும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பார்க்குறாங்க. அங்கே இப்போ ஸ்டார்ஸே இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்சப் பண்ணி வாரதில்லை. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆர்ட். யாருக்கு பேஷன் இருக்கோ விருப்பமானாக்கள் ஒரு கொஞ்சம் பேராக சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஆடியன்ஸை காட்டி we could be happy, that's all. But இது வளர்ந்து நாங்கள் ஹியூஜ் ஆகுன்றது வந்து சாரி டு சே அது இல்லை. என்ன சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரி அந்த இதை லாஸ் பண்ணிட்டோம், அந்த டைம் லைனை லாஸ் பண்ணிட்டோம். என்ன சொன்னால் இட்ஸ் now ஏஐ வந்துடும். ஏஐ வந்துன்னு சொன்னால் I don't even think ஸ்கிரிப்டே இப்போ தேவையில்லை. எல்லாமே ஜஸ்ட் கான்செப்டை கொடுத்தா ஒரு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுக்குது. நடிக்க தொடங்கிடுவாங்க. இட்ஸ் நாட் கோனா பி சினிப்ளை. ஐ மீன் ஓவரால் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ் ஸ்லோலி குறைஞ்சி கொண்டே வருது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். பட் எங்களோட ஹாப்பினஸுக்கு எங்களோட பேஷனுக்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் செய்து கொண்டே இருப்போம். அது கொஞ்சம் அப்படியே அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இல்லாமல் போகாது. பட் there will be only for certain audience. And anything around 2010க்கு பிறந்த பிள்ளைங்க மூவி பார்க்குமாண்டா ஐ டவுட். டிக்டாக்ல 5 செகண்டுக்கு நீங்க சொன்னது வந்து இந்த ஹோல் செட்டே வந்து குவைட் ஆகி சில விஷயம் வந்து ஏத்துக்க கஷ்டமா இருக்கும். பட் அதான் உண்மை. கிட்ஸ் எந்த கிட்ஸுக்கு மூவிஸ் தெரியாது. பட் அதுக்கு 2000க்கு முதல் பிறந்த பிள்ளைங்க வடிவேலுண்ட காமெடியை பார்த்து தான் வளர்ந்துருக்கு. இவைக்கு இப்போ வடிவேலுண்டாலும் தெரியாது, காமெடின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தெரியாது, பாட்டு தெரியாது, தமிழ் பாட்டு தெரியாது, தமிழ் இது. But whose fault is that? I think that's a parents. No, 50% it's parents' fault also, right? No, technology. That's what I'm saying. The technology வந்து இருக்கிற விஷயம் வந்து parents வந்து இப்போ forceful-ஆ வந்து I know most of the time kids are behind the technology, but then I don't know, my point of view நான் சொல்றேன் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த கிட்ஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இன்புட் பண்ணா பிகாஸ் ஆஃப் ஃபார் தேர் ஈஸினஸ். பட் வேற சாய்ஸ் இல்லை உங்களுக்கு. ஐ மீன் நீங்களும் பார்த்து படையப்பா பாட்டை பார்த்து தரம் கேட்ட கிட்ஸும் வளர்ந்ததும் என்ற கண்ணு முன்னால இருக்கு. டெய்லி போட்டு நீசஸ் நெஃப்யூஸ்
but I don't see that anymore. Yeah, yeah. Nieces or nephews or மற்ற ஜங்கிட்ஸோ கான்ஸ்டண்டாக டிவியை தட்டி பாட்டு கேட்கறது பார்த்ததில்லை. டிக்டாக்ல இல்லாட்டி ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆனா மட்டும்தான் அது. சும்மா ஏதாவது இதெல்லாம் தெரிஞ்சதான் அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. சரி, அது இருக்கட்டும். ஓகே, நோ ப்ராப்ளம். அது தட்ஸ் ட்ரூ. ஒரு விதத்துல வந்து அது உண்மைதான் அவர் சொல்ற விஷயம். But then we can try. End of the day, Try at I think least. there will always be an audience for ஆடியன்ஸ் movies. எங்களுக்குண்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், எங்களுக்குண்டு ஒரு இது இருக்கும். பட் அதுக்கு பட்ஜெட்டை கூட்டி கொண்டு நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் நாட் அப் தேர் லைக் யூ செட். ஸோ வி லாஸ்ட் த டைம் லைன். இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் 100% ட்ரூ. அந்த டைம் லைன் லூஸ் பண்ற விஷயம் வந்து அதை அக்செப்ட், அதை வந்து ஐ நோ இட்ஸ் ஹார்ட் டு அக்செப்ட், பட் தென் அதான் உண்மை, ரைட்? அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஸோ லாஸ்ட் கடைசியாக ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்கும் பொதுவாக கேட்குறேன். ஸோ யூ கேன் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தையும் வச்சு, நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுற விஷயத்தையும் வச்சு, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் மக்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஃபியூச்சரில் ஃபிலிம் மேக் பண்ண இருக்கிற ஆட்களுக்கும் வாட்ஸ் யுவர் அட்வைஸ்? என்ன செய்தால் பெட்டராக இருக்கும், என்ன செய்யக்கூடாது? இப்போ சோஃபார் இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்ற வந்து ஃபிலிமை வந்து இந்த கலையை சம்மந்தமாகவே சொல்லுவோம். பிகாஸ் யூ டிட் மல்டிபிள் ரோல் இந்த கலை சைட்டோ, ரைட்? ஸோ அதால் என்னத்தை சொல்ல விரும்புறீங்க? நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் க்ரௌட் மட்டும்தான். அதாவது நாடகத்தில் விருப்பம் இருக்கிற ஆட்கள் வந்து பார்க்கணும், அல்லது ஓகே சேம் இந்த மூவி மாதிரி இன்வைட் பண்ணி அல்லது நாடகத்தில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்னு சொல்லி பார்ப்பினோம். அதுக்கு பிறகு அந்த நாடகத்தில் பேர் கிடைச்சா அதுக்கு பிறகு அங்கங்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மூவிஸ்ன்ற பார்க்கல எப்படியோ நீங்கள் பார்க்க போகிற கடைசியில் வந்து தியேட்டரில் தான். ஸோ படம் பாருங்க, அவ்வளோதான். படம் ட்ரை டு வாட்ச் மூவிஸ். அதை என்ன சொல்றது, சில பேர் அதை தேவையில்லாத ஒரு விஷயம் ஒதுக்காம ஜஸ்ட் ஏதோ அது அட்லீஸ்ட் வீக்லி ஒரு படமாச்சும் தியேட்டர்ல போய் பாருங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற எக்கனாமிக்ல வந்து கஷ்டம்தான். Tuesdays-ல பார்க்கலாம். டியூஸ்டேஸ்ல பார்க்கலாம் அஃப்கோர்ஸ். ஓகே, பட் ஃபேமிலியா போய்க்கல, ஒரு ஃபேமிலியில போய்க்கல கொஞ்சம் நீங்க பாப்கார்ன் அது நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா டிக்கெட்டை விட அதான் இப்போ கூட போய்கொண்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் தியேட்டர்ல பாக்குறன்ற ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்னதான் நீங்க வீட்டை இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு டிவில பார்த்தாலும் கூட ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு தியேட்டர்ல ஒரு காமெடி பாக்குறீங்க, ஆனா இதே காமெடி நீங்க வீட்டை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பராது. நீங்க ஒரு தியேட்டர்ல ஒரு சின்ன ஒரு காமெடி ஒரு கவுண்டர் கூட ஒர்க் அவுட் ஆகும், பிகாஸ் யூ நோ வாட்சிங் வித் கைண்ட் ஆஃப் பீப்பிள், ரைட்? Even the other day I was watching a movie with a friend and they were saying that ஒரு படத்தை பார்க்கும்போது நல்ல படம் பாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது எனக்கு அது பெருசா அது அந்த அவங்க சொல்லி அந்த அவங்க சொன்ன விஷயம் வந்து because the screen is small, you got to watch in a bigger screen, so you can feel that atmosphere, right? You can feel that. It was a scary movie, so he said if you want to feel that scariness you have to watch in the big screen, right? பாகுபலி எல்லாம் நீங்க சின்னல பார்க்கலாம், you have to watch it on the big screen, right? So what you are saying for I think so. Even if the industry is slow right now, it is very slow. Hollywood is very slow too. Anna, I think it will pick up again. And because there's always going to be people who watch movies. And even if it's not in theaters, if it is a Netflix thing, if we're going towards that, then we're going to all switch towards that. And then whatever comes after that, we're going to switch to that. Like Hi-Fi, அதுப்புறம் Daisy Planet, அப்புறம் Facebook, அப்புறமா Instagram, எல்லாத்துக்கும் போய் we're changing. So அதுலயே மாறும்போது we have to also change with the time. So even if theater is not going to, I think it will be. I think 100% theaters will still be there. Movies will still be made and we're still going to be watching. And you're right, we have to catch up. We're already very, very behind. And I think once we start making those movies here, and then we can actually அந்த crowd கொண்டு வரலாம், நாங்களே கொண்டு வரலாம். ஆனா நாங்க வந்து நிறைய முயற்சி செய்யணும் அதுக்கு. நாங்க வந்து இல்ல இவங்க வர மாட்டாங்க, நாங்க செய்யணும் பின்னால இருந்துட்டா அவ்வளவுதான், அது எல்லாம் டெட் ஆயிடும். And then we have to get more actors, more directors, and we have to encourage more people, and then we build the thing. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வருவிடும், oh yeah, okay, இவங்க ஏதோ செய்யறாங்க, okay, நல்லா செய்யணும், let's go support, and I think people will come. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஸ்கில்ஸ் இருக்கு இங்க எல்லார்ட்டையும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஆல் த யங் பீப்புள் என்ன ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அதை they had to get together and use the purpose. அப்போ இதில் மணி வருமானு பார்த்துச்சுன்னு சொன்னால் இட்ஸ் டாப், there's not money yet. அது இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக எடுத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் we could even achieve better than Hollywood
Indian movies. Technology is much easier now. But I think about the younger generation knows much technology plus skills. இப்போ ஈவன் ஃபார் வெட்டிங் இதுகளுக்கே செட் போடுறாங்க இங்கே. think about இங்கே எங்களோட தமிழ் வெட்டிங் தமிழ் நிகழ்ச்சி சாமர்த்திய வெடி நிகழ்ச்சிகளுக்கு they are making a set. அந்த செட் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் லைக் அப்போ அதை போடுற அளவுக்கு இங்கே யங் ஜெனரேஷன் வளர்ந்துட்டு they have the skills and artwork. அது only simply transform into a film. அதுக்கு காசும் இருக்குது. So அந்த காசு கொஞ்சம் ஃபில்ம்ல போட்டீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். Think about it. For one day show, they invested over 100,000 just to set up stage. See, because that's became their personal. No, I'm saying the skills and knowledge it's over. அது அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபர் அது அவங்கள யூஸ் பண்ணதை சொல்லுங்க. அந்த அந்த knowledge and skills same you simply transfer it. முன்ன செட் போறேன்னு சொன்னா நீங்க 4 பிங்க் கலர் ரெட் கலர் சீலே அப்படி பின்னி போட்டு அந்த அதெல்லாம் இருந்தாங்க. Now look at it. That's a huge jump. இப்போ நீங்க சொன்ன அதே விஷயத்த நானும் சொல்லணும்னா இப்போ என்னன்னா இப்போ I was talking to somebody அன்றைக்கு இந்த ஆக்குவாய் ரிலீஸ் முடிய கதைக்கும் போது சொன்னாங்க. நான் சொல்றேன் நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் திங் தே டூ எங்களோட நாங்கள் படம் எடுத்தா இந்தியன் சினிமா படத்தோட கம்பேர் பண்ணுறது. ஸோ ஐ டோல்ட் them like you can't compare. We are still அவங்க வந்து they are 100 years. We are just still a kid like who's trying to walk. அவன் திருப்பி என்ன சொன்ன விஷயம்னா இதே எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க தவறுறீங்க. You're saying this for past 20 years. தவறுறீங்கன்னா so when you going to start getting up and walk? It's the same thing. இது நீங்க கனடியன் ஹாலிவுட் பக்கத்துல நாங்க கனடா இருக்கு. அதுக்கான கனடியன்ஸ் ஏதாவது மூவிஸ் மேக் பண்றாங்களா ஈக்குவலா இல்ல. They're still behind. Exactly. So I think it's apart from knowledge, it's big money, big investment, marketing, big or budget வந்து it's behind there. So அது வந்து I think that's big lack. I know அது வந்து நாங்க இப்போ ஒரு பெரிய விஷயத்தை போய் கேட்கறது வந்து it's not right at the moment, but அது முதலே ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்திருந்தா I think we should have been there by now. We missed it like you said, but the next younger generation and இது வந்து they could even focus on documentaries. மூவிஸுக்கு தான் இருக்கணும் இல்லை. நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸுக்கு எங்கள்கிட்ட நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. நீங்கள் சிபிசியில் போய் ஃபண்ட் எடுக்கலாம், ஃபிலிம் கார்பரேஷனில் ஃபண்ட் எடுக்கலாம். யங் ஜெனரேஷன் ஆல் தி நீட் இஸ் ஜஸ்ட் அதை ரீச் அவுட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணினா சப்ஜெக்ட் இருக்கு. நீங்கள் ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு வரலாம். This is on the last interview I talked about that too, but government funds இருக்கு, film fund இருக்கு. So there's so many things. So many funds. We just have to do some lot of research. மூவிஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, டாக்குமெண்ட்ரிஸ் எடுங்க, எது வேணாலும் எடுக்கலாம். And there's a lot of stories behind it. There's a lot of stories behind us too, right? So well, anyways, thank you so much. So I'm going to wish you guys very good luck for the upcoming projects. And I heard that your director was mentioned that உங்களோட படம் வந்து festivals போகுதுண்டு. So good luck. எங்கட படம் எங்கட படம். So I think and அடுத்த ஷோ வந்து they cancelled it based on that some requirements. So let's hope for the best, and thank you so much. Thank you very much for your time, and then soon we'll meet again. Thank you. மீண்டும் ஒரு லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுடன் நன்றி, வணக்கம்.